வெல்கம் டு தனலட்சுமி மனோகர் என்டர்டெய்னர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹெர்பல் சர்பத்தில் நான் காமிச்சிருந்தேன். எப்படி நம்ம ஹெல்த்தியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சர்பத் போட்டு தரதுன்னு காமிச்சிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற நம்ம இந்த கிளைமேட்டு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு தர்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நொங்கு ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக செலவலாகாது. இப்போ ஒரு ரெண்டு நொங்கு எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு ஜூஸ் போட்டுடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இதுக்கெலாம் அதிகமாக செலவாகாது. ஒரு 5 இப்போ பாருங்க, நான் 5 ஜூஸ் போடுறேன். எப்படியும் ஒரு 3 பேத்துக்காவது வந்துடும் ஜூஸ். வேலை சிம்பிள் தான், இது எல்லாமே வேலை சிம்பிள் தான். இந்த மாதிரி ஜூஸ்லாம் நீங்கள் வந்து சம்மருக்கு எல்லாமே நம்ம சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 ஜூஸ் இல்லைனா ஒரு 4 ஜூஸ் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ இதை எடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் பால்னால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துனாக்கா மேலே வரும், ஓட்டும் பொழுது மேலே வரும். கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் சுகர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு, உங்களுக்கு எப்படி வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஓட்டிகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதனோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை வந்து இன்னமும் தண்ணியும் பாலும் சேர்த்து நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஜூஸ் லெவலுக்கு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நுங்கு தான் போட்டேன். இப்போ எவ்வளோ ஜூஸ் வந்துருக்கு பாருங்கள். நல்ல பெரிய டம்ளர்லேயே ஒரு 3 பேத்துக்கு ஆகும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்யூப்ஸ் தேவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு பால் பாதி. இப்போ 1 டம்ளர் பால்னால் 1 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி. பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 5 நுங்கு தான் போட்டோம். இன்னொரு டம்ளர் போட்டோம். பாருங்கள், இப்போ போட்டது வந்து நம்ம 5 நுங்கு தான் போட்டோம். 4 டம்ளர் நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா. பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா கூட போதும். ஐஸு சுகர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ போட்டு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக குடிப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, நல்லா சூடாக கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு முலாம்பழம் ஜூஸ் அப்படின்னு போட்டு காட்டுறேன். அடுத்து வந்து முலாம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலில் எடுத்துட்டு இந்த உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். முலாம்பழத்தை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு சில்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு இதை முதல்ல கொஞ்சம் பல்ப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், முலாம்பழம் பல்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாதாம் கோந்து, இதையும் முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் கோந்து சேர்க்கும் பொழுது முலாம்பழத்துடைய ஜூஸினுடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே விரும்பி சாப்பிடுவோம். கெஸ்ட்டுங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தர்பூசணியில் எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டான ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முலாம்பழம், கோசாப்பழம், நொங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் தான். இந்த சீசனில் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். இது வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு கிடைக்கக்கூடியது தான் நமக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்குறது போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தர்பூசணி கூட நம்ம கொஞ்சம் 5-6 புதினா இலை சேர்த்திக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷன் தான். அடுத்தது தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க.
இது கூடயுமே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்திக்க போகிறோம். தேங்காயை வந்து ஒரு 2-3 முறை அரைச்சிட்டு கூட பால் எடுத்துக்கோங்க. அதை முதல் பால், 2வது பால் அப்படிலாம் எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் பால் சம அளவு, தர்பூசணியும் தேங்காய் பாலும் சம அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் கூட சேரும்போது டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ அதிகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு சமம், நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது. குழந்தைங்களுக்கு வாய்ப்புண், வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். அதே போல் வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இது 2 சேரும் பொழுது டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக செஞ்சு கொடுக்கணும் வெயில் காலத்துக்கு. இந்த டின்னில் கிடைக்கக்கூடிய ஜூஸஸ், இந்த ப்ரெசர்வேட்டிவ் ஜூஸஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையாக நம்ம அந்தந்த சீசன் கிடைக்கிறத ஜூஸ் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அடுத்தது செவ்வாழை மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு செவ்வாழை ஒன்று எடுத்துக்கலாம். செவ்வாழையை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரியில் கூட குட் ஃபேட் இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு. அப்புறம் தேவையான ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது குழந்தைங்க குடிக்கிறதுக்கு தேவையான அளவு பால் விட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான செவ்வாழை மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செவ்வாழை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துங்க. இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர், இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துங்க. நல்லா ஹெல்த்தியான செவ்வாழை மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.